வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 23 தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் 23 2 பார்ட்டாக நான் போட்டிருக்கேன். மொபைலை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது யூடியூப்பில் அப்படிங்கிறதுல மொத்தம் 2 மெத்தட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு மெத்தடை பற்றி போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் செகண்ட் மெத்தடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த செகண்ட் மெத்தடை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மெத்தட்லேயே வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸை அப்லோட் பண்ணுங்கள் மொபைலை யூஸ் பண்ணி. அப்போ தான் உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரியே பிசியில் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் வந்துட்டு இதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு. ஸோ நம்மளோட சேனலில் உங்கள் சேனலில் நீங்கள் பே பண்ணி பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதன்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க மச்சீஸ். மேலே சர்ச் பாரில் போய்ட்டு studio.youtube.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ studio.youtube.com சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். டாப் ரைட் கார்னரில் இந்த கூகுள் க்ரோமோடைய 3 டாட்ஸை கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்துட்டு பிசியில் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் வருமோ அதே மாதிரியே உங்களுக்கு மொபைல்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் எந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதில் தான் லாகின் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ BabaRK Tech நம்ம சேனலில் தான் இப்போது இருக்குது, லாகின் ஆகி இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் வீடியோஸ், கோ லைவ், கிரியேட் போஸ்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் லைவ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி போஸ்ட் நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கிரியேட் போஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். அப்போ அப்லோட் வீடியோஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்துட்டு செலக்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் எந்த வீடியோவை அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ எந்த இடத்துல இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துட்டு காமிக்கும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பக்கத்துலேயே வந்துட்டு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போதே மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாப்பில் மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்னு இருக்கும். ஸோ வீடியோ டைட்டில் எப்படி வந்துட்டு ஒரு வீடியோக்கு டைட்டில் கொடுக்குறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். ஸோ பழைய எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்காதவங்க ஃபஸ்ட் அதை போய் பார்த்துருங்க. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, தம்ப்நெயில் ஒவ்வொன்றும் எப்படி மேக் பண்ணுறது, எப்படி வந்துட்டு நீங்கள் அதை பக்காவாக கொடுக்குறதுங்கிறத தனித்தனி எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது தனித்தனி வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு எப்படி கொடுக்குறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு டைட்டில் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன ஃபைல் நேம் அது கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபைல் நேம் வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ இதே நேம்லேயே நீங்கள் டைட்டில் கொடுக்குறதா இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படி இல்லைனா அதை டெலிட் பண்ணிவிட்டு என்ன டைட்டில் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. செகண்டாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனும் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. டைட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் 100 வேர்ட்ஸ்குள்ளே தான் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு மேக்ஸிமம் 5000 வேர்ட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே அப்லோட் தம்ப்நெயில்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும். எந்த இடத்துல நீங்கள் தம்ப்நெயிலில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஆப்ஷன் பிளேலிஸ்ட்டு. நீங்கள் உங்களோட வீடியோவை பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படின்னு போட்டு திஸ் வீடியோ இஸ் செட் ஆஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்துட்டு ஆரம்பத்தில் சேனல் க்ரியேட் பண்ண புதுசுலேயே நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அது பல எபிசோட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி கொடுத்தாலே போதுங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் தனித்தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறதுலே வந்துட்டு அது இருக்கும். அதே மாதிரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோஸ் டு வியூவர்ஸ் ஓவர் 18 ஒன்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் செலக்ட் ஆகி இருக்கும். அதே வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேஜில் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஷோ மோர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, தம்ப்நெயில், அதுக்கப்புறம்
வீடியோவை நீங்கள் எப்போ எடுத்தீங்க அப்படிங்கிற அந்த ரெக்கார்டிங் டேட் வந்துட்டு இந்த பேஜில் கேட்பாங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே வீடியோ லொக்கேஷன் அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. வீடியோ லாங்குவேஜ் வந்துட்டு டிஃபால்ட்டாக நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா அதுவே வந்துட்டு அங்கே வந்துடும். அப்படி இல்லைன்னா வீடியோ லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மற்ற எல்லாமே டிஃபால்ட்டாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போய் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துட்டு இருக்காது. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. திரும்பவும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, தம்ப்நெயில், வீடியோ ரெக்கார்டிங் டேட்டு, வீடியோ லொக்கேஷன், வீடியோ லாங்குவேஜ், ஸோ மொத்தம் 7 ஆச்சா? இந்த 7ஐயும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. மற்றது எல்லாமே டிஃபால்ட்டாக அதிலே வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போதே இந்த வேலை எல்லாத்தையுமே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த பேஜில் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம், ஸோ இப்போது டைட்டில் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், வேறு எதையுமே வந்துட்டு நான் ஃபில் பண்ணலை. நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த செகண்ட் டேபை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் வரும். இந்த டேப் வந்து உங்கள் சேனல் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு வரும். அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா மானிட்டைசேஷனை வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா பாக்ஸ் வரும், செக் பாக்ஸ் வரும். எல்லா ஆட்ஸுமே ஆனில் தான் இருக்கா, டிக் மார்க்கில் தான் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் முக்கியம். நீங்கள் இதை ஆன் பண்ணாமல் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெவன்யூ யூடியூப்லேருந்து வராது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் மூணாவதாக மேலே ஆட் சூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கொண்டு வந்த அப்டேட்ஸ் தாங்க. இந்த ஆட் சூட்டபிலிட்டி, அப்புறம் செக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே ரீசெண்டாக கொண்டு வந்த ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் முடிக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா டிக் மார்க் வந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு தப்பு நீங்கள் செஞ்சுருக்கீங்க, ஒரு மிஸ்டேக் செஞ்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சைன் வரும். ஸோ இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆட் சூட்டபிலிட்டி. ஆட் சூட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்கள் ஒழுங்காக யூடியூப் ரூல்ஸை மதித்து வீடியோ போடுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் தான் இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி யூடியூப்பை ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறவங்க போட மாட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய வீடியோ கண்டென்ட் எந்த விஷயத்துக்கு ரிலேட்டடாக வருதோ அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எது கூடயும் உங்களோட கண்டென்ட் ரிலேட் ஆகலை அப்படின்னா நன் ஆஃப் தி அபவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சப்மிட் ரேட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்த உடனே அவ்வளோதாங்க, அந்த டேபும் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு அடுத்ததாக வீடியோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோக்கு நீங்கள் எண்டு ஸ்க்ரீனு அல்லது ஐ கார்ட்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வீடியோ எலமெண்ட்ஸ் டேப்லேயே போயிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க. அதாவது நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் யாருடைய கண்டென்ட்டையாவது அதில் யூஸ் பண்ணியிருந்தோம், ஒரு காப்பிரைட்டட் கண்டென்ட் அதில் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு காப்பிரைட் கிளைமோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கொடுப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணுறதுக்கு அலையணும், அது தனி ஒரு ப்ராசஸ்ஸு. காப்பிரைட் கிளைம் வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ டெலீட் பண்ணணும், இல்லை வீடியோவை எடிட் பண்ணணும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைக் கொடுத்தவங்க கிட்ட போயிட்டு பேசணும். உங்களோட கண்டென்ட் எதை நான் என்னோட வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன்னா அதை நான் எடுத்துறேன் அல்லது இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி நம்ம ரிமூவ் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த செக்ஸ் ஆப்ஷன் இருக்கிறனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, சப்போஸ் ஏதாவது காப்பிரைட்டட் கண்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நமக்கு வந்துடும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு இந்த காப்பிரைட் அப்படிங்கிற டேபுக்கு கீழே. சப்போஸ் நான் ஏதாவது காப்பிரைட்டட் வீடியோவோ காப்பிரைட்டட் மியூசிக் ஆர் காப்பிரைட்டட் இமேஜஸை யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல எனக்கு வந்துடும். ஸோ நான் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அந்த வீடியோவை ரீஎடிட் பண்ணிவிட்டு திருப்பி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு உண்மையிலே ஒரு வேறு லெவல் ஆப்ஷன்றதை விட அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த 2021 தான் வந்துட்டு இந்த செக்ஸ் அப்படிங்கிற அப்டேட்டை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். விசிபிலிட்டி வந்துட்டு இப்போதைக்கு நான் வந்து எதையுமே கொடுக்கல. ஆக்சுவலாக ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் டைட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், தம்ப்நெயில்லாம் கொடுக்கல. ஸோ ப்ரைவேட்லேயே வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸை பற்றிலாம் போன எபிசோட்ஸில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேங்க. திருப்பி அதை பற்றி வளவலன்னு பேச விரும்பலை, ஏன்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிடும். அதனால் இப்போதைக்கு நான் வீடியோ ப்ரைவேட்டில் போட்டுறேன். ப்ரைவேட்டில் போட்டுட்டு கீழே லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைனலாக செக்ஸ் கம்ப்ளீட், நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் அப்படின்ட்டு வரும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும். சேவ் பேக்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் சேவ் அப்படிங்கிற பட்டனை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணியாச்சு. இங்கே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ வந்து இந்த இடத்துல வந்துடும்.
ஸோ வீடியோ எப்போ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இதில் இருக்கும். ஸோ February 12 2022 இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோடட் அப்படின்னு வந்துருச்சு. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பப்ளிஷ்டு அப்படின்னு வந்திருக்கும், இல்லை ப்ரைவேட்டில் இருந்தால் ப்ரைவேட் அப்படின்னு வரும். ஸோ வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே வந்துட்டு கொடுக்கல. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம பப்ளிஷ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மச்சீஸ். எப்படி வந்துட்டு பிசியில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோமோ சேம் அதே ப்ரொசீஜரில் மொபைல்லையும் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா யோசிக்காமல் இந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன், அதாவது அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from பாபா.